எல்லாருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடை டிஎன்டிஆர்பியுடைய ரேஷன் கடைகளுக்கு உண்டான முடிவுகள். ஸோ தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு தயார் நிலையில் இருக்குங்க. தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் சேல்ஸ் பர்சன் மற்றும் பேக்கேஜர் பணிக்கான விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான முடிவுகள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு முன்னதாகவே நேரடியாக நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு விட்டது. நேரடியாக நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட நண்பர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ வெளியிட இருக்காங்க, இதுதாங்க மிக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு தரப்பு மக்கள் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எனக்கு எப்போ சார் வரும், இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இன்னும் சிறிது நேரத்தில் வருமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்பொழுது வரும், இப்படி பார்த்திங்கன்னா நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட நண்பர்கள் அனைவருமே அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காகவே மிக எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் டிஎன்டிஆர்பி ரேஷன் கடையுடைய முடிவுகள் விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜர் மாவட்ட வாரியாக நமக்கு தனித்தனியாக ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிட இருக்காங்க. ஸோ மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் வாயிலாக தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள பல்வேறு விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜர் பணிகளுக்கான விண்ணப்ப பதிவு நேர்காணல் செயல்முறைகளை கிட்டத்தட்ட முடிந்து 2-3 மாதங்கள் ஆகின. மொத்தம் 6427 காலி பணியிடங்களில் நேர்காணலில் ஏராளமான விண்ணப்பதாரர்கள் நேரில் கலந்து கொண்டாங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்ற பட்டியலை நம்மளுடைய நேர்காணல் டிஆர்பியுடைய ஆணையகம் விரைவில் வெளியிட இருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படின்ற பட்டியல் டிஆர்பியுடைய இணையதளத்தில் அதிவிரைவில் நாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ மக்களே, ரேஷன் கடைகளில் வந்திருக்க அப்டேட்டை பற்றி மிக முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் இவைகளே, கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடைகளில் அதிகப்படியான அப்டேட்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவாக சொல்கிறது. ஸோ தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே அப்டேட்டு உங்களுக்கு கிடைக்கும். ரேஷன் கடைகளில் எஸ்எம்எஸ் மூலமாக இல்லைனா மொபைல் எஸ்எம்எஸ் இல்லைனா கால் பண்ணி இல்லைனா மெயில் மூலமாக உங்களுக்கு ரேஷன் கடைகளுடைய அப்டேட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களே, ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.